குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிரிவு 8 தியானம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 608. சிவம் எல்லாவற்றிலும் நாதமாய் விளங்குவான், ஈசன் இயல்பும் இமையவர் ஈட்டமும் பாசம் இயங்கும் பரிந்து உயிராய் நிற்கும் ஓசை அதன் மனம் போல விடுவது ஓர் ஓசையாம் ஈசன் உணர வல்லார்க்கே. ஈட்டம் அப்படின்னா கூட்ட சேர்க்கை, மனம் அப்படின்னா மலரின் நறுமணம், மலரில் மனம் இருப்பது போல இறைவன் நாதத்துள் விளங்குகின்றான் அப்படின்னு அர்த்தம். இறைவனின் இயல்பும் தேவர் கூட்ட சேர்க்கையும் பாசத்தின் இயக்கமும் பாசத்தை விட்ட உயிராய் நிற்பதும் நாதமாகும். அதை உணரும் வல்லமை உடையவர்களுக்கு பூவில் வெளிப்படும் நறுமணம் போல நாதத்தில் இறைவன் விளங்குகின்றான் என்பது விளங்கும். பாடல் 609. நீலகண்ட பெருமான் நாத முடிவில் உள்ளமை, நாத முடிவிலே நல்லாள் இருப்பது, நாத முடிவிலே நல் யோகம் இருப்பது, நாத முடிவிலே நாட்டம் இருப்பது, நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே. நல்லாள் அப்படின்னா சக்தி, நாட்டம் அப்படின்னா மனம் பதிவது, நஞ்சுண்ட கண்டன் அப்படின்னா நீலகண்டன். நாத தத்துவம் முடிந்த இடத்தில் பராசக்தி இருக்கின்றாள், அங்கு யோகத்தின் முடிவு உள்ளது. நாதம் முடியும் இடத்தில் நம் மனம் பதியும், அங்கு நீலகண்ட பெருமான் விளங்குவான். பாடல் 610. இறைவன் திருவடியை அடையுமாறு உதிக்கின்ற ஆறினும் உள் அங்கி ஐந்தும் துதிக்கின்ற தேசு உடை தோங்கு இருள் நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதிகொன்றை ஈசன் கழல் சேரல் ஆமே. 5 அக்னி அப்படின்னா மூலாக்னி, வடவாக்னி, மின்னல் அக்னி, கதிரவன் அக்னி, திங்கள் அக்னி என்பவை யோகம் பயிலும் யோகியர்கள் இந்த 5 தீயையும் 6 ஆதாரங்களில் அறிந்து தியானம் செய்ய வேண்டும். தூங்கு இருள் அப்படின்னா நீல ஒளி, அதாவது பராசக்தி. அதிக்கின்ற அப்படின்னா இயங்குகின்ற, ஐவர் அப்படின்னா 5 தன் மாத்திரைகள், அவை சத்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்பன. 6 ஆதாரங்களில் தோன்றும் 5 வகை தீயும் துதிக்கின்ற ஒளியுடன் கூடிய நீல ஒளியை அகன்று இயக்குகின்ற 5 தன் மாத்திரைகளில் ஒன்றான சத்தம் ஒடுங்க பொன் ஒளியில் விளங்கும் இறைவன் திருவடியை சேரலாம். பாடல் 611. தியானத்தில் இருப்பவர்க்கு நீல ஒளி வெண்மையான ஒளியாய் இருக்கும். பள்ளி அறையில் பகலே இருள் இல்லை, கொள்ளி அறையில் கொழுந்தாமல் காக்கலாம். ஒல்லிது அறையில் ஓர் ஓசனை நீலிது, வெள்ளி அறையில் விடிவு இல்லை தானே. பள்ளியறை அப்படின்னா பறைநிலை, தலைக்கு மேல் நிராதார கலைகளில் ஒளிதான் பறைநிலை. 1000 இதழ் தாமரை என்பதும் அதுவே. பகலே அப்படின்னா ஒளியே உள்ளது, கொள்ளி அப்படின்னாலும் ஒளி, ஓசனை அப்படின்னா தியானம், வெள்ளி அறையில் அப்படின்னா ஒளியுள்ள அறையில். இந்த ஒளி 4 காதம் தொலைவு நீண்டு இருப்பதாகும். நீலிது அப்படின்னா நீளத்தை உடையது. ஐம்பொறிகள் ஓய்வு பெறும் பள்ளி அறை என்ற பராவத்தையில் ஒளி மட்டும் விளங்கும். அங்கு இருள் இல்லை, ஒளி மட்டுமே இருப்பதால் வேறு அக்னி கொளுத்தாமல் காக்கலாம். ஒளியுடைய இந்த நிலையை அறிந்தால் அது 4 காத தொலைவு உடையது. தியானத்தால் அடைய பெறுவது இருளே அங்கு இல்லாத காரணத்தால் விடிவும் இல்லை. பாடல் 612. உடல் அழியாது இருப்பர் கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி தொண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் 3னும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊழி பிரியாது இருக்குமே. தண்டு அப்படின்னா முதுகு தண்டு, தண்டுடன் ஒட்டுதல் அப்படின்னா முதுகு தண்டில் உள்ள சுழுமுனை நாடி வழியாய் மேல் ஏறி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். சந்திர மண்டலம் அமைக்க வேண்டும் என்ற கொள்கைக்கு குறைவு வராமல் தான் ஒன்றுபட்டு முதுகு தண்டில் உள்ள சுழுமுனை நாடி வழியாய் மேல் நோக்கி சென்ற யோகிக்கு அக்னி மண்டலம், கதிரவன் மண்டலம், திங்கள் மண்டலம் என்னும் 3ம் ஒத்த வகையில் வளரும். வளர்ந்த பின் எடுத்த உடல் உலகம் இருக்கும் வரை சீவனை விட்டு நீங்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 613வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.